மாதத்தில் ஒரு தடவை நம்ம கபோர்டெல்லாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா புது பேப்பராக போட்டு இந்த மாதிரி நல்லா அடுக்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த கரப்பாம்பூச்சி, இந்த ஒட்டடைப்பூச்சி இதெல்லாம் எதுவுமே அந்துப்பூச்சி இதெல்லாம் அண்டவே அண்டாது. நமக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், கிச்சனும் நல்லா க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி கபோர்டில் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கணும். பேப்பர் போட்டு எல்லா பாட்டிலையும் எடுத்துகிட்டு நல்லா துணியை போட்டு துடைக்கலாம். இல்லை எம்டி பாட்டில்னால் அப்பப்பையும் நமக்கு காலியாகும்போது உடனுக்குடனே நம்ம கழுவி வச்சிடணும். கழுவி வச்சா தான் நமக்கு ரொம்ப சிரமம் இல்லாமல் இருக்கும். கழுவி வச்சுட்டு நம்ம புதுசாக அதில் ஜாமான்களை கொட்டிக்கலாம். இந்த மாதிரி பேப்பருக்கு ஒவ்வொரு கபோர்ட்லேயும் ஒன்று வச்சுருப்பேன். எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா துடைச்சிட்டு நல்லா கழுவி துடைச்சிட்டு இந்த மாதிரி பேப்பர் போட்டு இந்த டப்பாங்களெல்லாம் இந்த மாதிரி அடுக்கி வச்சோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், சமைக்கிறதுக்கும் அவ்வளோ ஆசையாக இருக்கும். பார்க்கும்போதே இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருக்குமான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் கூட நம்ம சோம்பேறியே படக்கூடாது. மத்தியான நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். யாராவது திடீர்னு யாராவது கபோர்டை திறந்து பார்த்தாலும் கூட அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ அரட்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் எல்லாமே தனித்தனியாக செட்டாக வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி வச்சுருப்பீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சின்ன தட்டுங்க பெருசாக, பெரிய தட்டுங்க பெருசாக, சின்ன கிண்ணங்கள் பெருசாக, பிளாஸ்டிக் கிண்ணங்கள் பெருசு எல்லாமே தனித்தனியாக வச்சுருப்பேன். கப்பு, டீ கப்பு, டிஃபன் சாப்பிட்ற தட்டு எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்ச். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஒன்று சொன்னால் தான் எனக்கும் போடுறதுக்கு ஆசையாக இருக்கும். புதுசாக என்ன போடலாம் அப்படின்றது ஒரு கற்பனையும் வரும். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் வீடியோ பார்க்குறீங்க. பார்க்கும்போது எனக்கு என்ன போடுறது அப்படின்றது எனக்கு தெரிய மாட்டானுது. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் வீடியோ போட முடியும். அரிசி தனியாக, பாசுமதி அரிசி தனியாக, அது ஒரு பாட்டிலில் இருக்கும். ஜீரக சம்பா அரிசி தனியாக, அது ஒரு பாட்டிலில் இருக்கும். பச்சரிசி அது தனியாக ஒரு பாட்டிலில் இருக்கும். இந்தாண்ட பருப்பு, சர்க்கரை, டீ தூள், ஹார்லிக்ஸு, நாட்டு சர்க்கரை, ஓட்ஸு ஓட்ஸு எல்லாமே இந்த பக்கத்தில் தனித்தனியாக வச்சுருப்பேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சொல்லுங்கள். இதெல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்ச்.